Hey hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்கள் பீட்டர் பேசுகிறேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க GoPro அண்ட் GoProவோட அக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். இப்போது வீடியோவில் தெரிகிற இந்த பொருளை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோவ்ளாக் செட்டப் வந்து பண்ண போகிறோம். மோட்டோவ்ளாக் செட்டப்னால் கேமரா வந்து நம்ம ஹெல்மெட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. என்னன்னா நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் வந்து இதுதான், வேகா போல்ட்டு. இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சின் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணணும். லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா நான் யூஸ் பண்ணும்போது பழைய சின் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து GoPro வந்துருச்சு, அதனால் புது சின் ஸ்ட்ராப் வந்து நம்ம வாங்கிட்டோம். புது சின் ஸ்ட்ராப்பை வந்து நம்ம இப்போது ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இது ஈஸி தான். இதில் இருக்குது பார்த்தீங்களா சின் ஸ்ட்ராப்பு. இது வந்து இந்த ஹெல்மெட் வைசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி உள்ளே போயிடணும். இது உள்ளே போயிட்டு இந்த கீழே வருது பார்த்தீங்களா, இதை வந்து இது கீழே வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் ஒரு லாக் வரும். இந்த லாக் உள்ள இதில் இருக்கிற ஒரு இதை எடுத்து இதில் இப்படி போட்டு ஹெல்மெட் உள்ளே போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இப்போ பண்ணோன்னா கஷ்டம், வீடியோவில் பண்ணுறதுக்குள்ளே லென்த் ஆகிடும். வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து மாட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹெல்மெட்டில் வந்து நம்ம சின் ஸ்ட்ராப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த GoPro வந்து ப்ரொடெக்டிவ் கேஸில் போட்டு நம்ம மைக் அடாப்டரு, மைக் செட்டப்பு, மெமரி கார்டு, இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம GoPro வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கியிருக்கிற 128 GB மெமரி கார்டை வந்து GoProவில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு கூட தெரியல. இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குது. இந்த சைடில் ஒரு லாக் வருது பாருங்கள். இந்த ஆன் பண்ணுற பட்டன் இருக்குல்ல, மோடு பட்டனு, இந்த சைடு ஒரு மூடி மாதிரி இருக்குது. இந்த மோடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு லாக் மாதிரி வரும். நவுத்திட்டு இப்படி தூக்குனிங்கன்னா பேட்ரி உள்ளே போடுற ஆப்ஷன் வரும். இந்த பேட்ரிக்கு உள்ளே இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து இந்த சைடில் போடணும். அவ்வளோதான், இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே உள்ளே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ரி வந்து இதில் போட்டுடலாம். பேட்ரி வந்து நம்ம இப்படி போடணும். அவ்வளோதான், பேட்ரி இப்படி போட்டுட்டு இப்படி லாக் பண்ணி இப்படி அழுத்துனிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணலாம். சார்ஜர் இல்லை காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம GoProவில் மெமரி கார்டு போட்டோம், 128 GB மெமரி கார்டு. அப்புறம் பேட்டரியும் வந்து நம்ம இதில் போட்டுட்டோம். இதில் கொஞ்சம் சார்ஜர் இல்லை, சார்ஜர் போடணும். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டிவ் கேஸு. ப்ரொடெக்டிவ் கேஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாக் ஒன்று வரும். இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த லாக்கை வந்து இப்படி லெஃப்ட் நவுத்தணும். அதாவது இப்படி நவுத்திட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி கீழே இறக்கணும். அதாவது நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது லெஃப்ட் சைடு, மேலே இருக்கிறத வந்து இப்படி நவுத்திட்டு இந்த பட்டன் இப்படி நவுத்துனீங்கன்னா இந்த டோர் வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும். ஏன்னா அது இங்கே ஒரு லாக் இருக்கா, இந்த இடத்துல ஒரு லாக் வரும். இப்போ இது உள்ள தான் நம்ம வந்து கேமரா வந்து இப்படி இன்சர்ட் பண்ணோம். GoPro வந்து நம்ம ப்ரொடெக்டிவ் கேஸில் உட்கார வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்ரியோட மூடி வருது பார்த்தீங்களா, இந்த பேட்ரியோட மூடியை கழட்டணும். கழட்டிட்டு வந்துச்சு. இது வந்து சும்மா ஒரு சின்ன லாக் மாதிரி தான். இந்த இடத்துல ஒரு கம்பி வரும், இதில் இப்படி லைட்டாக அட்டாச் தான் பண்ணியிருக்காங்க போல், அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்படி எடுத்தாலே வந்துடும். இந்த மூடியை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரொடெக்டிவ் கேஸில் வந்து கேமரா வந்து இது உள்ளே போகும். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து GoPro வந்து இதில் அப்படியே நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சிம்பிள் தான். இது லாக் ஆகிடும். இது வந்து இப்படி போட்டிங்கன்னா இதுவும் லாக் ஆகிடும். அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வந்து GoProவோட மைக் அடாப்டர் பார்த்தீங்களா. இந்த மைக் அடாப்டர் வந்து இந்த டைப் சி வந்து இந்த கேமராவோட ஹோல்ஸில் டைப் சி வரும், அது வந்து இதில் இன்சர்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து மைக் அடாப்டர் வந்து இந்த கீழே ஒரு இது வருது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் வந்து நம்ம இதில் போடணும்.
இந்த டைப் சியை வந்து இது உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இது உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி வளைச்சி இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மைக் அடாப்டர் வந்து இந்த கீழே அதோட இடத்துல போய் உக்காந்துரும். இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து இப்படி சொருவிடணும். அதான் இப்போ உக்காந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சரியாக உட்காரல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடெக்டிவ் கேஸில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம GoPro வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம், மைக் அடாப்டரும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆடியோ ஜாக் போர்ட் வருது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம 2.5 mm ஆடியோ ஜாக் வந்து இன்சர்ட் பண்ணோம். இதான் வந்து அந்த TRSன்னு சொல்லுவாங்க, 2.5 mm. இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஆடியோ ஜாக் ஒரு இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுற இந்த 3.5 mm மைக் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து TRRSன்னு சொல்லுவாங்க, TRRS. இதை வந்து நம்ம இந்த மைக்கை வந்து நம்ம இதோட வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ரப்பர் பேண்ட் அவுத்துட்டு நம்ம ஹெல்மெட்டில் வந்து இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் வந்து புதுசாக வாங்கின சின் ஸ்ட்ராப்பை வந்து இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு தெரியும் ப்ரொடெக்டிவ் கேஸில் பார்த்தீங்கன்னா GoPro Hero 10 நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் மைக் அடாப்டரும் வந்து இதில் போட்டோம். இப்போ நம்ம வந்து மைக்கு சொருவிட்டு மைக்கை வந்து நம்ம அந்த ஹெல்மெட்டோட வைசர் இங்கே நம்மளோட மவுத் வரும் பார்த்திங்களா, இந்த இடத்துக்கிட்ட நம்ம மைக்கை வந்து நம்மகிட்ட வச்சிட்டோம்னா நம்ம வந்து மோட்டோவ்லாக் வந்து வீடியோஸ் வந்து நம்ம இனிமேல் போடலாம். இப்போ வந்து நம்ம இதில் எல்லாமே பண்ணிட்டோம். கேமராவுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சார்ஜர் ஏற்றிட்டு வீடியோ டெஸ்டிங்கும் ஆடியோ டெஸ்டிங்கும் போட்டு வீடியோவில் நம்ம அலப்பறையாக கிளப்புவோம். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GoPro Hero 10ஓட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடிக்கு வரும். வீடியோவையும் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவேன். லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமராலேயே வீடியோ தனியாக எடுத்து ஆடியோ தனியாக எடுத்து பெரும் பாடாகிடும். இதில் வந்து நமக்கு வீடியோ ஆடியோ எல்லாமே சேமாகவே வரும். அதே மாதிரி ஃபுட்டேஜு வந்து சூப்பராக இருக்கும், அதுவும் Hero 10 வேறு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ அண்ட் ஆடியோவோட குவாலிட்டி டெஸ்ட் வீடியோ வந்து நம்ம போடலாம். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் தெரியும். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.